ராத்திரி நல்லா தூங்குனியா? ஆமா, என்ன நீங்க நான் எந்திரிக்கிற டயத்துக்கு அந்த ஈசி சேர்ல கழுகு மாதிரி படுத்துட்டு இருக்கீங்க. ஆமா, தூக்கத்துல உங்களுக்கு வெக்கமே தெரியாதா? அந்த சீன் நினைச்சாலே ஒரு மாதிரியா இருக்கு. மாதிரியான என் கண்ணு இல்ல. நேற்று ராத்திரி பெட்ரூம்ல நீங்க சிச்சி. ஸ்டாப் ஆக்டிங் யூ ப்ளடி இடியட். என்னம்மா சௌக்கியமா இருக்கியா? என்னனே டியூட்டி ட்ரெஸ்ஸோட வீட்டுக்கு வந்திருக்க? டியூட்டில தான் வந்திருக்கேன். இருங்க, ஏதாவது சாப்பிட கொண்டு வரேன். கணேஷ், ராத்திரி நடந்தது உங்களுக்கு போன்ல சொன்னேன். இப்ப கண்ணால பாக்குறதாட்டம் செய்ய முடியாது. ஆனா நான் சொன்னதெல்லாம் நிஜம். இல்லன்னு சொல்ல மாட்டேன், ஆனா நீ சொல்றத நான் நிஜம்னு நம்ப மாட்டேன். அவகிட்ட பேசி ஒரு முடிவுக்கு வர வரைக்கும். எஸ், ஸ்வேதாவை இந்த கையால வளர்த்திருக்க. I know her better than you. No sentiment. எனக்கு நிஜம் உடனே தெரிஞ்சாகணும். I must know the truth. ஆத்திரப்படாதீங்க. வாங்க டிஃபன் சாப்பிடலாம். Come on கணேஷ், இது என் வீடு. என்ன இன்னைக்கு முழுக்க நீங்க கோவமாவே இருக்கீங்க? மனசு சரியில்லையா? எஸ், மனசு சரியில்லை. நீ சரியா இருக்க. கணேஷ், ரிலாக்ஸ். ஸ்வேதா, அந்த நியூஸ் பேப்பரை கொண்டாமா. இத கொண்டறேன். இந்தாங்கண்ணே. சாந்தி, சரண்யாவை ஸ்கூல் கூட்டிட்டு போ. சரிங்கம்மா. நடிப்பு, பெர்ஃபார்மன்ஸ், தனக்குள்ள சம்பந்தம் இல்லாதட்டும் பிளடி ஆக்டிங். ஓகே கணேஷ், நேற்று ராத்திரி ஸ்வேதா தரகாசினியோட ப்ரோக்ராமுக்கு போனான்னு தானே சொன்னேன்? ஆமா. அந்த டயத்துல நீ எங்க இருந்த? அப்படின்னா நீங்க என்ன? ஆன்சர் டு மை क्वेश्चन. டான்ஸ் ஸ்கூல்ல. நேற்று சண்டே தானே உன் மனைவியோட சேர்ந்து போகாம டான்ஸ் ஸ்கூல்ல இருந்ததுக்கு காரணம்? This is too much. What is too much? நான் உன்னை கேள்வி கேட்கறது too much-ஆ? நீ உன் மனைவியை குத்தலா பேசி புண்படுத்துறது too much-ஆ? Anyway, நீ கூட தரகாசினியோட கொலையில சம்பந்தப்பட்டு சந்தேகப்பட வேண்டியவனது என் ஸ்ட்ராங் ஃபீலிங்.